Hi friends, Assalamu alaikum. Welcome to Ala Fission. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழி பணியாரம் ரெசிபி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி எல்லாத்தையும் ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு சின்ன கப்பை மெஷர்மெண்ட்காக எடுத்து வச்சிருக்கேன். அதில் தான் நான் எல்லா அரிசியும் அளந்து ஆட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அளவு பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே ஒரு கப் அளவு இட்லி அரிசி, ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி, ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்தும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூடயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த அரிசி உளுந்து மிக்சருக்கு தேவையான அளவு நல்லா ஃபுல்லாக சோக் ஆகுற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மிக்சரை ஃபுல்லாக ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். ஸோ அட்லீஸ்ட் 2 hours நம்ம இதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அரிசி உளுந்து மிக்சர் எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ நம்ம இதை கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இந்த மிக்சரை கம்ப்ளீட்டாக கிரைண்டரில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிக்சருக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இட்லி மாவு அரைச்சி எடுக்கிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி அளவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ மாவு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பொங்குற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். ஸோ நம்ம இட்லி மாவு பொங்குறதுக்கு டைம் கொடுக்குற மாதிரி இந்த மாவுக்கும் நம்ம டைம் கொடுக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணி வச்சு ஈவினிங் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை ஈவினிங் கிரைண்ட் பண்ணி வச்சு மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் காரத்துக்கு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா நம்ம சாட் பண்ணி எடுத்துக்கிறோம். சாட் பண்ண இந்த மிக்சரை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம மிக்சரை ஃபுல்லாக மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம குழி பணியார மாவு இப்போ தயார். ஸோ இப்போ நம்ம குழி பணியார கல்லை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா குழியிலையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மாவை எல்லா குழியிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னடா குழி பணியார ரெசிபி தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் நான் சொன்ன ரெசிபியில் ஒரு சில விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில அடிஷ்னல் ஐட்டம்ஸ் நாங்கள் ஆட் பண்ணும்போது எங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ரெசிபியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதர் சைடும் ஃப்ளிப் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட குழி பணியாரம் தயார். ஸோ இதுக்கு சாம்பார், கோகனட் சட்னி, கார சட்னி ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். சாம்பார் ரெசிபி வேணும்னு நினைக்கிறவங்க அந்த கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ அண்ட் பை ஃபார் நவ்.